ஆனா மேட்டர் என்னன்னா, அப்போ வந்து டிவி போட்டு பாக்குறேன், பால்வாலாம் துறை அமைச்சர் இது ஸ்டாலின் எல்லாம் சொல்றாப்புல 4000 கோடி ப்ராஜெக்ட் 80% ஓவர் அப்படின்னு. அதாவது இன்னொன்னு இல்ல ஓப்பனா சொன்னா எங்க ஏரியால பரவாயில்ல, சோழிங்கநல்லூர் எவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு தெரியும், எங்கேயுமே பரவாயில்ல. இதுல இன்னும் தாண்டி இருக்கிறது ஏன் இதுல ஏரியா கூட பரவாயில்ல, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு இடம் தெரியும். டைட்டில் பார்க் தாண்டி இருக்கிற இடம். இல்ல டைட்டில் பார்க்ல ரோடு நடுவில் ஒண்ணு ஓட்டையே ஒரு கார் விழுந்தது ஞாபகம் இருக்கா ப்ரோ? அது அதிசயமா இல்ல நீ சொல்லும் போது அதிசயம் இல்லையா ப்ரோ? இதுல எனக்கு கொடுமை என்ன தெரியுமா? இல்லடா டிஎம்கே பீரியட்ல அது நடந்துச்சுன்னு சொல்றது அதிசயம் இல்லைங்கிற. இல்ல ப்ரோ, அது ஏடிஎம்கே பீரியட் அப்ப நான் ஸ்கூல் போகும்போது அந்த சைடு போயிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஏன் இந்த சைடு போயிட்டு தான் இருக்கும். அது எல்லாருமே அதை யூஸ் பண்றது அந்த இடத்துல. அந்த கார் உள்ள போச்சுல, டயரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் பாட்டு செவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்தேன்னா நான் அந்த கார் டிரைவர் வந்து கோர்ட்ல கேஸ் எழுதி. ஆனா காசு எல்லாம் இது கொடுத்துருவாங்க. அதான் இல்ல ப்ரோ, இப்ப நம்ம ஆட்சியில டைட்டில் பார்க்ல உனக்கு ரவுண்டா ஒண்ணு புலி உழணும் இல்ல கார் உழணும்லாம் தேவையில்லை. அந்த டயர் பஞ்சரா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனா போதும், அதான் சொல்றேன். நேரா வந்துருவானுங்க. அதான் அந்த மீசக்காரெல்லாம் வந்துருவான். வந்துட்டு இல்ல தெரியாம கேக்குறேன், ஒரு நடிகனுக்கு எதுக்கு அதான் கொடுத்தீங்கன்னு வருவானுங்க, உடனே வந்துருவானுங்க. அதான் எதுக்கு நீங்க நம்மளும் தலைமையில கை வச்சு உட்காந்து போதான் என்னது ஒரு ஆள் இவங்களாம் பேஸ் பண்ணுறான் பாருங்க. ஆனா இதுல ஹரிபுரோக்கு பிடிச்ச சீமான் ஒரு எதுக்கு என்னைய பேரில் சொல்றேன்? சீமானா இல்ல அது வேற ஒரு ஆள் இருக்காரு, நம்ம இல்ல. ஆனா கஜினிகாந்த் ஆனா சீமான் எத்தனை பேருக்கு ஒரு புதுரமாகுது பேர்? அதான் சீமான் சொன்ன 1000 தண்டல் போடன போல இருக்கு. 1000 தண்டலா? மட்டும் ப்ரூஸ்லயே போட மாட்டானா தெரியுமா? என்னால 10 எடுக்க முடியலடா. 100 எடுக்கலாம். 10 எடுக்கலாம். 10 எடுக்கலாம். தள்ளுது, நாக்கு தள்ளுது. இல்ல சொல்லுவான்ல ப்ரோ, 1/2 கிலோ ஜிம் இருக்கா பக்கத்துல போவாங்க. நல்லா 1 கிலோ சாப்பிடுவேன்டா. 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிடறேன். 10 எடுக்க முடியல. 1/2 கிலோ சாப்பிட்டு 1 கிலோ நல்லா வருது வாயில. சப்போர்ட் பண்றேன்னு வருவான். கார்த்தி ப்ரோ இது வரல, கொடுத்துட்டேன். இல்ல அதான் அவருக்கு ஏதோ பக்கு போல. அதான் 4 ஸ்டாப் இல்ல ப்ரோ, அதுக்கு முன்ன நாள் அண்ணா வந்துட்டு இல்ல அலெக்ஸ் ப்ரோ, முன்ன நாள் அண்ணா வந்துட்டு அடுத்த நாள் அன்பான தமிழ் உறவுகளே நீங்கள் அப்படி பேசுறா வெக்கவே இல்லாம ஒரு பைத்தியம் இல்லங்க. இல்ல சோழிங்கநல்லூர்ல ஒரு ஸ்டேஜ் போடு, நானும் பேசலான்னு இருக்கேன். ரசிகர்கள் தீபம் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். எங்க இருக்காங்க உங்க ரசிகர்கள்? சோசியல் மீடியா சிஸ்டர் அரவிந்தன் சோசியல் மீடியா தான் யாரா நீங்களான்ற மாதிரி தான் இது. அதான் இப்ப தனுஷ் அந்த மாதிரிதான். அலெக்ஸ் பேபி ரவுடி பேபிஸ் எங்கிருந்துற வந்தானுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கிருந்து வந்தானுங்க இல்ல. என்னடா தெரியாம ரெஃபரன்ஸ் அடிச்சு தொலைச்சிட்டேன். சரி அலெக்ஸ் போஸ்ட் போடுற அலெக்ஸ். சரி அலெக்ஸ் ப்ரோ இந்த டயலாக் சொல்லிருப்போம் ப்ரோ. சம்பந்தமா யாரா ஒன்றா இதெல்லாம் கேட்டா அவன் பாயிண்ட் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட் அப்படி என்னமோ. டேய் என்னடா டே பாத்தீங்களா? எவன் கொடுத்தாரு எவன் எழுதி கொடுத்தா நீங்க சொல்லிட்டு போறாரு மாதிரி அதான் போற சொல்லிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி. யாரா இதெல்லாம் போறாதான் இல்லங்க. இல்ல எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா அவனை சொன்னான் போய் ஓம் நம சிவாய ஜெய் ஹிந்த். ரைட், நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ரஜினி உசுப்பத்தி விட்டுருப்பான் அப்பதான் கன்ஃபார்ம். ஹரி ப்ரோ, நான் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன் இன்ஸ்டால தான். இந்த இது
சிட்டி வந்து ரோபோட் அதிகம் செய்யும் தெரியுமா? அந்த மாதிரி 4 பேர் போட்டோ போட்டு ரஜினிகாந்த் போட்டோ போட்டு வச்சிருந்தேன். இல்ல அலெக்ஸ் இது தனுஷ் சொல்லுவாடா எல்லா வீட்லயே இருக்க. இல்ல ப்ரோ நீ சுச்சி ஜிக்ஸ்ல தான் இருக்கீங்கன்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒண்ணு பார்த்தேன், சொல்ல முடியாது, புரிஞ்சுக்க. சரி வேணாம் விடு. அந்த மீம் இன்னும் பயங்கரமா இருந்து டீப் மீனிங்கோட 2031 சொல்லிட்டு தனுஷ் பதவி ஏற்கிற மாதிரி போடுறான். கீழே கார்த்திக் மாதிரி உட்கார்ந்துருந்தான். யாருக்கா இல்லங்க ஒரு நிமிஷம். ட்விட்டர்ல வந்துட்டு இதை கண்டுக்க மாட்டோம். இப்ப ஃபேஸ்ல சும்மா நார்மலா கலக்கிறேன், அதோட விட்டு போயிடும். யாரும் பெருசா இல்ல, நானே ஒரு ட்வீட் போட்டேன், அதுக்கப்புறம் விட்டேன். இன்ஸ்டாகிராம்ல இழுத்து வச்சு அடிக்கிறானுங்க. யாரையுமே விடுறது இல்ல, எல்லாத்தையும் போட்டு பழக்கிறது. யாரா நீ? இல்ல இல்ல இருங்க, இல்ல அப்பதான் ஒன்னு நோட் பண்ணேன். தனுஷ் ஃபேன்ஸ் ரிப்ளை பண்ணுவானுங்களே, அவனுங்க என்னன்னா எங்களை பார்த்து நீ இன்செக்யூர் ஆயிட்டேன். டிவிக்கு கொஞ்சம் பார்த்து இன்செக்யூர் ஆயிட்டேன். நாங்க வந்து அவங்க எடிட் போட்டாங்க. இல்லடா எனக்கு இது ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் போட்டவன் யாருன்னு பார்த்தா மீசு கூட முளைக்கல. எங்க இருந்து அவரீங்க தான் என்ன ஸ்கூல்ல தான் என்னது ஆதார் கார்டை கேட்டு ஐடி கார்டு காட்டுவானுங்க போல இருக்குது. நம்ம முக்காவாசி பசங்க அது மியூச்சுவலா இருப்பானுங்க. இதுல ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, இந்த என்ன சொல்றது, நம்ம ஆளுக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் அதிகம், ஸ்கூல்ல ஃபேன்ஸ் அதிகம், காலேஜ் ஃபேன்ஸ் அதிகம். இதுல வேற பரவாயில்ல, இப்ப படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க அதிகம். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு அவன் பண்ணது அன்னைக்கு எல்லாம் காவல வச்சோன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா வச்சு அப்படின்னா ஒரு மாதிரி என்ன பழக்கம். கேக்குதா? கேக்குது. என்ன கார்த்தி ப்ரோ தவிச்சிட்டு இருக்காரு கீழே மாட்டி, மேல வர முடியல அவருக்கு. வேற நிறைய கண்டென்ட் போதே அப்படின்னு ஏதோ பக் ஆயிடுச்சு போல இருக்கு. நீயே சொல்லு, அவரு கேட்க அவர் லிசனர்ல தான் இருக்காரு. ஒரே செகண்ட் நீ பேசிட்டு இருங்க. அலெக்ஸ் ரீகனெக்ட் போயிட்டான். அது கால் வந்தா இந்த மாதிரி ஆகுது. குரூப் கால் ஏதாவது தம்பி நீங்க என்ன வேணா ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, எல்லா டயர் 1 ஆக்டரும் தான் அரசியலுக்கு வருவாங்க. அது என்னமோ தெரியல, ஒரு ஜெனரேஷன் இருக்குது. ஆனா டயர் 1 ஆக்டர்ல வராதது ரஜினி மட்டும் தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆமா, எம்ஜிஆர் அடுத்து ரஜினி வந்திருக்க வேண்டியது நியாயமா? ஆமா, இப்போதைக்கு ஏன்டா சிரிக்கிற? ஐயாதான் இல்ல, நியாயப்படி ஏதாவது பார்த்தா இப்போ விஜய் தான் வந்து இது பண்ண. ஆனா இதோட முடிஞ்சது. ஏன்னா ஏன் முடிஞ்சதுன்னா, சினிமா மாதிரி எல்லாரும் வேற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இல்ல அலெக்ஸ் ப்ரோ அவனை கர்நாடகால பாம்பேல போக சொல்லுங்க, அங்க போய் நிக்கட்டும். இல்ல ஜனநாயகன் எடுத்து பாருங்க, இல்ல ரீமேக் போடணும்னு தெரியும், அதுவும் ஏதான் லீக் ஆயிடுச்சு, எல்லாம் நிறைய பேர் பாத்துட்டாங்கன்னு தெரியும். இன்னொன்னு ஏ சர்டிபிகேட் சின்ன பசங்க வந்து செருப்பு அடிப்புன்னு சொல்லிட்டு தான் படத்தையே வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதான் இவ்வளவு பண்ணியும் படம் இப்ப 300 crores இந்த வீக்கெண்ட்ல வரப்போகுது. அது எல்லாத்துலயும் நார்த்ல அப்படி பண்ணாங்க ப்ரோ, எனக்கு புரியல. என்னடா பண்றீங்க? நான் ஆனா ஒரு நிமிஷம் இல்ல நான் கலரா யாருன்னு தெரியல. நான் அப்பயே சொன்னேன் என்னன்னா, இவனும் சொன்னான்னு நினைக்கிறேன், கேரளாக்காரனா நம்பாதீங்க அவங்க விட்டுருவான். ஆனா ஆந்திராக்காரனா நம்ப, ஏன் ஆந்திராக்காரன் சொல்லவே கூடாது. ஏன்னா இது எப்படி இதுன்னா, அவங்க கிட்ட இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து மாவு வாங்கி தோசை விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே நீ வித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இது. அதான் அவன் கேசரி அவங்கிட்ட இருந்து வாங்கி நம்ம இது பண்ணி அவங்கிட்டே ஜனநாயக கொடுன்னு விட்டா அது தப்பாயிடல. அதான் அவன் கலெக்ஷன் பரவாயில்ல, ஆனா ஓப்பனிங்காவது கொடுத்தானுங்க, அது வரைக்கும் அந்த வரைக்கும் சந்தோஷமா. அதான் ஆனா கேரளா ஹிந்தியில வந்து ஸ்பைடர்மேன் பீக் அவர் 60K கிட்ட போகுது.
ப்ரோ அதெல்லாம் போகும், எல்லாம் காஞ்சு கிடக்குறாங்க, படம் கிடையாது. இல்லங்க இல்ல ஏன்னா அது ஸ்பைடர்மேன். இது எப்படி இருக்குன்னா அவதார் எப்படி ப்ரோ ஓடுது? கார்த்தி ப்ரோ ஒருவழியே வந்துட்டாரு. அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் அலெக்ஸ் இவங்க ஷோபா வந்திருக்காங்க தெரியுதா? அவங்கதான் நம்ம ஷோபா சியர்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம கேரளா அபிஷியல் ஐடிவிங்ல வந்து போஸ்டிங்ல இருக்காங்க. அக்கா அன்மியூட் பண்ணிக்கோங்கக்கா, நீங்க பேசுறதுன்னா பேசலாம். ஓகே சரி, அவங்க பேசுவாங்க, நம்ம பேசுவோம் அது வரைக்கும். என்ன கார்த்தி ப்ரோ ஒரு வழியா வந்துட்டீங்க? அதான் அப்டேட் போட்டீங்களா? அதான் ஏதோ ஒருத்தர்லாம் இல்ல, ஆதி ஏதாவது யாரோ ஒருத்தரா டாம் அவன்தாங்க. அந்த மனிதன் ரீ ரிலீஸ் பாத்தீங்களா? ரஜினி ஃபேன்ஸ் ஆடுவாங்க டான்ஸ். ஒரு செகண்ட் நல்ல வேளை சொன்ன நீ. பார்த்தேன் ரீ ரிலீஸ். அந்த ஒருத்தன் 2 பேட்ச் குத்திருந்தான் தெரியுமா? எங்க குத்திருந்தான்னு பாத்தியா? நான் எதுவும் சொல்லிடா, மொட்டையா தானே சொன்னேன். வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இல்ல கஜினி அவன் குத்தி இருந்தானா, அவன் குத்துறது பிரச்சனை இல்லையா, அதை நான் பேசுறது பிரச்சனையா? ஏண்டா இல்ல இந்த டிசம்பர் 12 ஹரி ப்ரோ தெரியும் நான் பார்த்தேன். டிசம்பர் 12 ரஜினி மாதிரி வேஷம் போட்டு வருவானுங்க எல்லாம். ஏதோ பெட்டல் ஹாஸ்பிட்டல் இறங்குற மாதிரி இருப்பானுங்க எல்லாருமே. உண்மை அப்படிதான் இருக்கும். போய் பாருங்க எத்தனை தெரியும் எவ்வளவு ரஜினி இருக்காங்க. நீ உண்மையான ரஜினியான்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ரஜினியோட பெட்டரான ரஜினில இருப்பாங்க சில சமயம். ஹரி ப்ரோ ஒரிஜினலோட டூப்பே நல்லா இருக்கீங்க. நான் அதுதான் இன்டைரக்டா சொன்னேன், சரி விடு உடச்சிட்ட. கார்த்தி ப்ரோ ஏதோ சொன்னீங்களா? வாய்ஸ் லோவா இருந்துச்சு. யாரு? ஆமா அவரா? ஐயா இதுல எனக்கு இன்னொன்னு சொல்ல மாட்டேன். அந்த இன்னொரு பசங்க அது யாருன்னு தெரியும், அவனை பத்தி பேசக்கூடாது. ஏன் இது சொல்றேன்னா, அடுத்த மாசம் அவங்களுக்கு ஒரு படம் வரும், அது வந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. இருந்ததே கொஞ்ச நாள் தாண்டி, இல்ல கொஞ்ச நாள் இல்ல இல்ல இது எப்படின்னா ஒரு இந்த படம் இருக்குல்ல சரத்குமார், அது என்ன படம்? சூரிய வம்சம். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? இறங்கிட்டா சூரிய வம்சம் தான். இல்லதான் தம்பி நல்லா இருந்துச்சா? நல்லா கம்பேக் சூப்பரா இருந்ததா? இறங்குங்கன்ற மாதிரி. முதல்ல ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது விட்டுருணும். இப்ப இது எப்படின்னா, அதாவது ஜில்லாக்கு அப்புறம் கத்தி பண்ணலாம், பைரவுக்கு அப்புறம் மிர்சல் பண்ணலாம், வாரிசுக்கு அப்புறம் லியோ பண்ணலாம், லியோக்கு அப்புறம் வாரிசு பண்ணக்கூடாது. இல்ல புரியுதா? இது அதை புரியுதா? ஆனா இந்த ஆளு பார்த்தா கருப்பு பண்ணிட்டு விஸ்வநாதன் பண்றான். அதுவும் அஜித் ஃபேன்ஸ்னு ஒரு ஆமை போறாரு, ஆமை அவனுக்கு கூட்டம் வந்து ரொம்ப டெரரா இருக்கானுங்க. ஏன்னா இப்ப விஜய் அஜித் வந்துட்டு ஆல்ரெடி எதுக்கு ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா, சூர்யாவெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. திரும்பவும் சொல்றேன், சூர்யா ஃபேன்ஸ் எப்படின்னா எங்களை அமுக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்க. அவனுங்க எலெக்ஷனுக்காக சேர்ந்தானுங்க, அதுவும் நல்ல விஷயம் தான். அதான் எனக்கு இல்ல, எலெக்ஷனுக்காக ஒண்ணு சேர்ந்தது நல்ல விஷயம் தான். திமுகன்ற ஒரு இது வலிச்சது நல்ல விஷயம். அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே லில்லி புட்ஸ். லில்லி புட்டினா சொல்றேன், எனக்காக ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு சொல்றான். லில்லி புட்டு லில்லி செம்பருத்தி வச்சுக்க. ஏதாவது அப்டேட் வேணும்னா கலர் கேள்றா. கலர் தானே நேத்து அந்த ஸ்பேஸ்ல இருந்தான். கலர் கீழே போயிட்டான். இவன் இல்ல, அவன் எங்க வேணா இருப்பாங்க, பவன் கிழங்கு எங்க வேணா போவான். அதான் ஆனா மேட்டர் என்னன்னா, இல்ல அது இல்ல சூர்யாக்கும் நம்மளுக்கு எதுவும் பஞ்சாயத்து எல்லாம் எதுவும் இல்லைங்க. அவங்க ஏதோ போறானுங்க ஏதோ பண்றானுங்க, ஆனா அவன் அடிக்கலாம் எல்லாம் ஆளுங்களா இருக்கானுங்க. பஞ்சாயத்து நமக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா வந்து அவனுங்க இடம் தெரியாம திடீர்னு வந்து இந்த ஒண்ணு அது இதுன்னு நாங்க தான் கிங்கிட்டு நம்ம இந்த பக்கம் கிளம்புனதுக்கு அப்புறம் இருக்கானுங்க. 67 இந்தி திணிப்பை விட 1 திணிப்பு அதிகமா இருக்கு. 13 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இது நம்ம பேசுனா இன்செக்யூர்னு வானுங்க. எனக்கு பரிதாபமா இருக்கு.
என்ன இப்படி ஆயிட்டானுங்க ஒரு அப்படின்னு நிமிஷம் ப்ரோ. பாவமா இல்ல இருக்குது. இல்ல 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 நம்ம பேச வேணாம். ஒருத்தரை கோத்து விட்டு போவோம். என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்ல ஏதோ தளபதி நம்மளால முடிச்சதா. ஒன்னு ஒரு இல்ல இல்ல அதான் தளபதி ஒன்னு டைட்டில் போட்டிருந்தா எத்தனை பேர் வந்திருப்பானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது எத்தனை ஐயோ பேர் அவன் கவுண்டே கிடையாது. ஆனா அதான் ஆனா சூர்யா சூர்யா போடும்போது ஏன் யாரும் வரலன்னா அத விளையாட்டு பையன் போட்டு போறாங்க. இல்லடா புரியுதா? தளபதி அதான் வந்து அப்படியே அதை பார்த்து போட்டு விட்டுருந்தோம். ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க இந்த ஒண்ணுன்னு ஏன் போட்டுக்கிறானுங்கன்னு சரி விடு. அது நமக்கு இல்ல தேவையில்லாத ஜெய்டி டாபிக். அலெக்ஸ் இல்லங்க நம்ம அலெக்ஸ் ப்ரோ சினிமாவே இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல ஹரி ப்ரோ இந்த சித்திரக்குறளுங்க ஓவராதான் போறானுங்க பாத்துக்கோங்க. ஏய் என்னடா இது எல்லாத்துக்கும் ஒரு முதல்ல பேர் ஒரு வச்சுன்னு நிமிஷம் வந்துருக்கீங்க bro. டேய். இல்ல இல்ல விதவிதமா லில்லி புட்டுங்கிறா, ஒரு சித்திர ஆளுக்கு புள்ளங்கிறா. எத்தனை பேர் ஒரு வைப்பீங்க டேய்? அதுவே நம்ம ஒரு படம் நிமிஷம். இல்ல ரெஃபரன்ஸ் இல்ல தான். ஏய், நான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இல்ல அடங்கிடுது. எது ஆனா இல்ல நடுவுல பஞ்ச் டைலாக் ரஜினி மாதிரி பேசுறேன். பஞ்ச் டைலாக் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். தம்பி பஞ்சு டைலாக் இல்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். உடனே அவங்க அண்ணன் கிட்ட போயிடுவான். இல்ல உடனே அவங்க அண்ணன் கிட்ட போயிடுவான். சரி ஆனா இந்த சீமானுக்கு என்னடா அப்படி ஒரு வன்மம் அந்த மக்கள் மேல. ஹரி ஒரு அப்டேட், மார்க்கண்டே வந்து ஜாமீன் போட்டிருக்கா போல, கேன்சல் ஆயிடுச்சு. இது அப்டேட் இல்லைங்க, இது வந்து ஒரு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்னும் போட்டிருக்காங்க சார்வால் நம்ம செந்தில் பாலாஜிக்கு. சும்மா வரலடா திமுக காரன் ஆன்டிசிபேட்டரி பில் வாங்கி அதுலயும் அசிங்கம் போடுவான்டா. இல்ல அது போட்டா கூட இல்ல அது போட்டா கூட வந்து எதிர்த்தரப்போட இது கேட்டுட்டு தான் நீங்க வந்து முடிவு எடுக்கணும்ட்டு இவங்க இது போட்டிருக்காங்க, பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது ஏபி தள்ளுபடி ஆகுறது வந்து சரி விடுங்க, எவ்வளவு பெரிய அசிங்கம். சிட்டிங் எம்எல்ஏ வேற அந்த ஏபி இங்க இல்ல, இப்ப டெல்லிக்கு போயிருக்கா போல ஏபி போட. இல்ல உங்க மேலதான் தப்பு இல்லைன்னு வந்து பிரஸ் மீட் குடுக்குறீங்களேடா, தைரியமா இது பண்ணுங்க, கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வாங்க. கையெழுத்து கூட போடாம ஓடி இருக்கிற இல்லீகல் அது. சிட்டிங் எம்எல்ஏ இப்படி இல்லீகலா நடந்துக்கிறது கேவலமா இல்லையா? திமுக காரனுக்கு ஏரியா நெஞ்சிரு தைரியம். அவன் வாய்க்கு வந்ததை உளறிட்டு அதுக்கப்புறம் போய் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறான். வேற ஒண்ணுக்கு போறானுங்க. அதுக்கு நம்ம ஐடிங்க ஒரு கோட் போட்டிருந்தாங்களே, ஓடு 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 வராம பார்த்தேன். அது கோடு இல்ல தம்பி, அது ஆல்ரெடி அண்ணன் தான் பேசிட்டு வந்துட்டாரு அவங்க ஏரியாலயே போயிட்டு. இல்ல ஓடு ஓடுன்னு போட்டு வச்சிருந்தாரு, அதான் கோட் ட்வீட் பண்ணி வச்சிருந்தாரு. பண்ணி வச்சிருந்தாங்க ஐடிவிங்க. சாரி, வழக்கமா போட மாட்டாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளு வந்துட்டு கலெக்ஷன் போடல. இதுல நம்ம ஆள் இடத்துல யார் இருந்தாலும், அதுவும் ஒரு சிஎம் உடைய படம்னு இருக்கும்போது வந்துட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் இன்னொன்னு கணக்கு காட்டுறதுக்கு அவங்க கிட்ட எத்தனையோ இருக்கலாம். ஏன்னா எத்தனை கோடி இதெல்லாம் கணக்கு காட்டுறதுக்கு எல்லாம் இருக்கு, எவ்வளவு வேணா போடலாம். ஆனா நம்ம ஆளு வந்துட்டு ஃபேன் ஃபைட் இது மேல பண்ணவும் கூடாது. இன்னொன்னு நம்ம ஆளு வந்து அந்த இடத்தெல்லாம் தாண்டி அவர் எங்கேயோ போயிட்டாரு. அவருக்கு எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரோ ஐ டோன்ட் கேர் ஜோனுக்கு போயிட்டாரு நிஜமாலே. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இல்ல டிஎம்கே பீரியட்ல இருக்கும்போது கலாநிதி மாறன் ஒரு படம் எடுத்தாரு. அதுவும் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் படம் நடிச்சாரு. இவனுங்க அந்த படம் கேடுகிட்ட ரிவ்யூ வந்து ரெண்டாவது நாள் அந்த படம் ரெண்டாவது நாள்ல நீங்க அக்கௌண்ட்ல போய் கூலின்னு டைப் பண்ணி பாருங்க. அதுல அவ்வளவு சென்னையில வந்துட்டு இல்ல ஒரு நிமிஷம் உள்ள முடிச்சுக்கிறேன். சென்னையில வந்துட்டு ஒர்க்கிங் டேல கூட பாப்பானுங்க, எனக்கு ஏதாவது வெட்டி அதிகம் பேர் இருப்பானுங்க. அதான் அது வேற விஷயம் இல்ல. ஆனா அப்ப கூட அந்த படத்தை எவனும் பாக்கல. ஆனா இவனுங்க துரேந்தர் கூட 4 நாள்ல 400 கோடி பண்ணல, அதை பார்ப்போம். இது ஏன் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அதான் ஏன் ஜவான் கூட 4 நாள் 400 கோடி இல்லை, ஏதாவது செக் பண்ணி கூட தெரியும். ஆனா கூலி 4 நாள் 400 போட்டான் பாத்தியா டிஎம்கே. அது பச்சை இது பண்ணானுங்க. துரேந்தர் ஒன் லாங்குவேஜ் ப்ரோ, ஒன்லி ஹிந்தி தான், அது மல்டி லாங்குவேஜ் கூட இல்லை. இல்லடா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, 4 நாள்ல 400, ஃபைனல்ல 500. புரியல, அதெல்லாம் அப்படிதான். அந்த படம் ஓடாத காரணம் ஸ்டாலின் கொடுத்தான். எதிர்காலத்தை 4 நாளுக்கு முன்னாடி கணிச்சிட்டாங்க அலெக்ஸ். இல்லடா கரெக்டா அலெக்ஸ், உனக்குதான் புரியல. இங்க பாரு, நான் கணக்கு சொல்றேன். என்ன கணக்கு தெரியுமா, முதல் 4 நாள் இந்த ஓப்பனிங்ல வீக்கெண்ட் வரைக்கும், தேர்ஸ்டே டு சண்டே வரைக்கும் தெரியாம புக் பண்ண கூட்டம் அது.
அதுக்கப்புறம் சண்டேக்குள்ள ஆமா. தெளிஞ்சிட்டாங்க எல்லாரும். மண்டேல இருந்து எதுவுமே வரல. அப்புறம் அந்த மிச்ச நாள் ஓடுன நாளைக்கு 100 கோடி சரியா தான் போச்சு அது. என்ன கேட்டா எக்ஸாகரேஷன்லயே இருக்கிறதுல காட் லெவல் அது ரஜினிகாந்த் பண்ணது. அதான் 2.26 650 இருக்கிறது. அவனுங்க ஆன்லைன்ல இருக்கானுங்கிறதே எனக்கு அதிசயமா இருக்குடா. ஏண்டா அலெக்ஸ் அலெக்ஸ், ப்ரோ நீ அந்த தானே சொன்ன முன்னாள் சிஎம்மோட இது க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ட்டு. சேம் ஏஜ் பிளேஸ் வேற, பீஸ் வேற. என்ன ஆமா பிஆர் வேலையே சன் டிவி காரன் பாத்துக்க போறான். நான் இருக்கிற மீடியா எல்லாம் பிஆர் வேலை பார்க்க போகுது. அப்புறம் என்ன இல்ல ப்ரோ, எலெக்ஷன் முன்னாடி நான் உனக்கு சொன்னேன் ப்ரோ. என்னன்னா நீங்க சன் டிவி காரன் பாருங்க, சன் டிவி காரனுக்கு விஜய் படம் போட தான் பிடிக்கும், ரஜினி படம் பிடிக்காதுன்னு. அதே மாதிரிதான் நடக்குது. ரஜினி யாரும் பிடிச்சி பண்ணல ப்ரோ. இல்ல அலெக்ஸ், நீ சர்க்காரோட ஆடியோ லான்ச் பாத்துருந்தேன்னா அவனுங்க எதுக்கு ட்ரிகர் ஆகி நடுவுல இல்லாத வேலை எல்லாம் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதா? அவனுங்க போட்ட இது ஆடியோ லான்ச்லயே போயிட்டு அண்ணன் செய்ன்னு அவனுங்களை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் காண்டாயிட்டானுங்க. ஒருத்தன் வருவான் பாருன்னா பேசணும்னு அவனுக்கு வந்து மூஞ்சே இல்ல, செத்து போச்சாங்க. அந்த ஆடியோ லான்ச் கலாநிதி மாற கீழே உட்காந்து வெறுப்புல கேட்டுட்டு இருப்பான். அது ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஒரு கதை சொல்லுவார்ல, அதான் ஒரு லெமன் ஜூஸுக்கு உப்பு போட்டு அதான் இது பண்ணுவாங்க. அது நார்மலா செம்ம டேஸ்ட். அதான் ஆனா மேட்டர் என்னன்னா, அந்த உப்பை கடை வாங்குறதுக்கு போகும்போது அதான் மந்திரி வந்துட்டு ஃப்ராடா இருப்பான். அந்த டைம்ல தான் கலாநிதி மாறன் பாக்குறான், ஒரு நல்ல ஆள் வந்துட்டு ரூலிங் வரணும். ஆனா இல்ல நம்மளால அழுத்தி சொன்னது என்னன்னா, தலைவன் ஃப்ராடா இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் கலாநிதி மாறன் மூஞ்சி மாறி இருக்கும். என்ன இது நம்ம தாத்தாவெல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சிருக்கோம்ல. இல்ல அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் ரஜினி ஏத்தி வச்சுட்டு ஒரு டைலாக் விடுவான் பாரு கலாநிதி மாறன் ஸ்டேஜ்ல. அல்டிமேட் காமெடி அதெல்லாம். இப்ப பண்ண சொல்லுங்க, எல்லாம் டீம் எடுப்பார்ல. இல்ல இப்ப எல்லாம் பண்ண மாட்டான். இப்ப பண்ணானா தெரியும் அவனுக்கு. அதாவது வந்து அவன் தான் கலைப்பு விட்டது அந்த காக்கா கழுகு கதெல்லாம். அவனை ஏத்தி வச்சு அவனுக்கு ஒரு ஐப்பு குத்து பிஆர் வேலை பார்த்து. ஆனா நடுவுல தாத்தான்னும் போது எனக்கு அந்த ஒரு பொண்ணு ஜென்சி டிஎம்கே ஐடிவிங்ல வந்து பாடிச்ச ஞாபகம் இருக்கா? இது எங்க பையன்லையா பொண்ணா? நீ வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ற? பொண்ணு தாண்டா அது. ஆனா ஆதி ஒரு நிமிஷம், நீ டவுட் கேட்டுன்னு வராது, என்ன வரும்னு உனக்கு தெரியும். இல்ல ப்ரோ, உண்மையா தெரியாது, பையன் மாதிரி தான் தெரிஞ்சது. வாய்ஸ் கூட ஆமாண்டா, நானும் பையன் தானே ஃபர்ஸ்ட் நினைச்சேன். நிஜமா தெரியலடா. ஹேர் கட் வேற பாய் கட் பண்ணி இருந்துச்சு. நீ என்ன நினைப்ப டக்குன்னு? சின்ன பையன் ஸ்கூல் பையனை கொண்டு வந்துட்டு பாட விட்டுட்டு இருக்கீங்க. இதுல வேற பெரியார் என்ன பாவம் பண்ணாரு தெரியல. எங்க தாத்தா என்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு. பெரியார் எங்க தாத்தா சொல்ல வேண்டாம் கெத்தா. தாத்தா கேட்கும் போது அது பாடும் போது எனக்கு வந்துட்டு நம்ம பைரவால பாப்பா பாப்பா அந்த சகதம் ஞாபகம் வருது. இல்ல ஒரு பாட்டு இருக்கு, அது ஓகே. ஆனா இது அதே டியூன்ல பாடுது, தாத்தா தாத்தா அப்படின்னு பாப்பா பாப்பா அந்த சாங் மாதிரி இருந்துச்சு. இதுல வேற இந்த பாப்பா பாப்பா சாங் எப்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னா, அண்ணன் கேட்க முடிஞ்சிட அந்த பாட்டு பாடினது. இல்ல ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்ட உடனே என்னடா நம்ம கருமத்தை விடு, அதை விடு. இந்த பாப்பா பாப்பா சாங்க பைரவேல எப்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னா, அண்ணன் வந்துட்டு உதயநிதிய முதல் தடவையா பவள விழா பாப்பான்னு சொன்னாரு. அன்னைக்கு அந்த போட்டு எல்லாம் அடிச்சிட்டு இருந்தானு. அலெக்சா பிளே பாப்பா பாப்பா ஃப்ரம் பைரவா அப்படி சொல்றாரு.
எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் பவள விழா பாப்பான்னு சொல்லும்போது யார் சொல்றாரு என்னன்னு புரியல. அப்புறம் வந்து யாரோ ஜேர்னலிஸ்ட் மணியோ யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது உதயநிதி தாங்க அந்த பாப்பான்னு யாரோ சொன்னாங்க. யூடியூப்ல தான் பார்த்தேன். ஆமா இல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இல்ல ஒரு சவுக்கு சங்கர் ஞாபகம் திடீர்னு வச்சீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் மணி சொன்னால உண்மையில இல்ல நம்ம ஆளுங்க யாராவது இந்த தனுஷ் மேட்ரு ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது பதில் அடி தருவானுங்க, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போவானுங்க. அதான். ஆனா சவுக்கு சங்கர் எப்படின்னா எனக்கு என்ன புரியலன்னா, தனுஷுக்கு நம்ம பதிலடி தரணும்னா முதல்ல அவன் நம்மள அட்டாக்கே பண்ணலையேடா. அவன் பாலிடிக்ஸ்குள்ள வரன்னு கூட சொல்லியடா. நம்மளுமே நம்ம கலாய்ச்சது வந்து ஃபேன்ஸா ஜென்ரல் ஆடியன்ஸா அவன் ஒரு ஹீரோ மேடையில பேசின விதம் அந்த டெலிவரியே நம்ம கலாய்ச்சோம், அவ்வளவுதான். இவனுக்கு இன்னும் நம்ம டிவிகே லேபிள்ல வந்து கலாய்ச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு நமக்கு இன்செக்யூரிட்டி அப்படி இல்லைங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம். டிவிக்கே தான். ஆமா, இதான் இது ஒரு டைலாக்கே இது உண்மைதான். இது எப்படின்னா, பூங்காவனத்தையே மதிக்க மாட்டேன், மாமனாரியே நாங்க வந்து கூட மதிக்க மாட்டோம். ஐயா இப்ப இல்ல யார் வேணா அரசியலுக்கு வரலாம். முதல்ல இனிமே நம்ம ஏன்னா நம்ம டிவிக்கு ஜென்யூனா இருக்கணும். டிஎன்கே மாதிரி வரட்டும், வந்தாலும் மக்களுக்கு நல்லது ஆனா ஒரு நிமிஷம் ப்ரோ, உனக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கு அறிவு ப்ரோ, அண்ணாமலை கட்சி தொடங்கும் போது கூட இவ்வளவு ட்ரால் கிடையாது. கட்சி ஆரம்பிக்கல ஒரே ஒரு மீட்டர்ல ட்ரால் போட்டான். அவன் இன்னும் அவன் சொல்லவே இல்லடா, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கூட சொல்ல, கொடி அறிவிச்சிருக்கேன். அவன் ஏதோ விஎம்ஐ மாதிரி ஏதோ ட்ரை பண்றான். சரி அவன்